السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினியவர்களே, அதாவது பிள்ளை வளர்ப்பு சம்பந்தமாக உங்களுக்கு மத்தியில் ஒரு சில விடயங்களை முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம பிள்ளை வளர்ப்பு பேசணுமெண்டா, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் சொத்துக்களை தந்திருக்கிறான். நம்ம ஒரு பெண் எடுத்து எழுதணும், என்னெல்லாம் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னு போடணும். எங்கள் வீட்டோட பெறுமதி எல்லா பெறுமதியும் போட்டாச்சு. வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜில், ஏர் கண்டிஷனில், பெட்டில், பெட்ரூமில் எல்லாம் கூட்டி கழித்து பார்த்துட்டோன்னா ஒரு கணக்கு வரும். அது இதுவரைக்கும் நம்ம சம்பாதித்த மொத்த சொத்து. ஆனால் இந்த சொத்து ப்ளஸ் ஆகிறதா மைனஸ் ஆகிறான்னு தீர்மானிக்கிறது நம்ம பிள்ளை, நம்ம குழந்தைகள். நம்ம பிள்ளைகள்கிட்ட பெருமதியை வைத்து தான் இந்த டோட்டல் பெருமதியும் தீர்மானிக்கப்படும். இது அத்தனையும் விட அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு தந்த மிக பெரும் சொத்து நம்முடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை நமக்கு அல்லாஹ் தர்ற நேரம் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி தர்றான்னா, இந்த ஹார்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டான். குழந்தைகிட்ட ஹார்ட் கம்ப்ளீட், அதாவது மெல்ல மெல்ல டெவலப் ஆகும். இப்போ பல்லு இல்லைண்டா டைஜஷன்ஸ் இன்னும் ஒழுங்கு இல்லை, பட் அந்த டைஜஷன்ஸ் ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடும். பல்லு வர்ற டைமில் அந்த குடல் பகுதியெல்லாம் டெவலப் ஆகிடும். ஸோ எல்லா உறுப்பும் கம்ப்ளீட் பண்ணி தரப்பட்டிருக்கு. ஒன்று தவிர இந்த முன்னாடி ஏரியா பாருங்கள், பிரெயினில் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ன்னுவாங்க, பிஎஃப்சி. இந்த முன்னாடி உள்ள இந்த பகுதி எம்டி. இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்ணிட்டான்டா, படித்தவர் ஒரு டாக்டர் உட்கார்ந்துருக்கிறாரு, ஒரு பேஷண்ட் உட்கார்ந்துருக்கிறாரு. டாக்டர் படித்தவர்னால அவருடைய ஹார்ட் நல்லா ஒர்க் பண்ணாது. படிப்புக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு சம்பந்தம் இல்லை. ஒரு கிட்னி ஸ்பெஷலிஸ்ட், அவருடைய கிட்னி நல்லா இயங்கும், அவர் படித்ததுனால கிட்னியை பற்றி அப்படிலாம் இல்லை. அவர்கிட்ட படிப்புக்கும் அவர்கிட்ட கிட்னி ஒர்க் பண்ணுறதுக்கு சம்மந்தம் இருக்காது. சில வேளை பேஷண்ட் கிட்னி நல்லா இருக்கும் டாக்டரை விட, ஆனால் இந்த ஒவ்வொரு உறுப்பும் ஒட்டோவை இயங்க ஆரம்பிக்கும். அது பாட்டுக்கு ஒர்க் பண்ணும். ஹார்ட் அது பாட்டுக்கு ஒர்க் பண்ணும், கிட்னி அது பாட்டுக்கு ஒர்க் பண்ணும், லங்ஸ் அது பாட்டுக்கு ஒர்க் பண்ணும். தேவைப்படுற நேரம் அது அதுக்குரிய வேலைகளை இது பண்ணும். ஆனால் பிரெயின் அப்படி இல்லை. இந்த முன்னாடி துண்டு எல்லாம் எம்டியாக படைச்சிட்டான். படைச்சா இதில் நீங்கள் விரும்புகிற மாதிரி சேர்த்துக்கோங்கன்ட்டான். இது மட்டும் நம்ம கைக்கு தரப்பட்டிருக்குது. நாங்கள் என்ன போடுறோமோ அது உள்ளுக்குள்ளே போய் சேரும். எல்லார்ட்டையும் ஹார்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இயங்கும். அதனால தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ப்ரெஷர் கொடுத்து வச்சுருப்பாங்க. இந்த ரேஞ்சில் இருக்கணுமெண்டு, இந்த அளவுக்கு சுகர் இருக்கணும் பிளட்டுக்குள்ளேன்னுப்பாங்க. ஆனால் பிரெயினை பொறுத்தளவு எல்லாருக்கும் வித்தியாசப்படும். இவர் மூளையில் உள்ள சரக்கு அவர் மூளையில் இருக்காது, அவர் பிரெயினில் உள்ளது இவர் பிரெயினில் இருக்காது. இது எம்டினால, இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் எம்டினால அது நாம தான் உள்ளக்குள்ளே போடட்டுமன்றான். யார் எவ்வளோ முயற்சி எடுத்து போடுறீங்களோ இது கண்ட்ரோல் யூனிட், இதுதான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணும். மிருகங்களுக்கு இல்லாத ஒரு பகுதி. மிருகங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுமெண்டா, இப்போ சாதாரணமாக நமக்கு கோபம் வந்தால் இந்த பகுதியில் என்ன நடக்கும், கண்ட்ரோல் பண்ணும். அந்த பகுதி, இந்த இடத்துல கோவப்படாதீங்க, அந்த கோபத்தை அடக்குங்க, இது சபை, அந்த கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் மிருகங்களுக்கு அப்படி இல்லை. அந்த உணர்வுகள் அது ஆட்டோமேட்டிக்காக வெளியாக்கு. ஸோ இதை ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. கொலை செய்கிறவங்க, ரொம்ப மோசமாக நடக்கிறவங்க, அவங்க எல்லாம் இந்த பகுதி ஒழுங்காக டெவலப் ஆகாட்டி அவங்க தான் காடையர்களாக மாறுறாங்க, கொலை செய்யக்கூடியவங்களாக மாறுறாங்க. இதை அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இருந்த ஒரு மனுஷன், அவர் ரயில்வே ட்ராக்கில் போகிறார்.
போகிற டைமில் ஒரு இரும்பு கம்பி அவருக்கு இது படுவது. இந்த 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 பர்சனை தான் எடுத்துகிட்டு ரிசர்ச்சுக்கு கொண்டு வராங்க. இந்த முன்பகுதிக்கு பட்ட பிறகு ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது டேமேஜ் ஆகிட்டு, பிஎஃப்சி முன்னாடி பகுதி ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் டேமேஜ் ஆகிட்டு, அதற்கு பிறகு அவர் ரொம்ப மோசமாக நடக்கிறார். இதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லவராக இருந்தவர் ரொம்ப ஒரு கெட்ட குணம் படைத்தவராக மாறுறாரு. அல்லாஹ் குர்ஆன்ல கூட சொல்றான், முன்னெட்டு ரோமங்கள்ன்றானே இல்லையா? அதாவது இந்த முன்பகுதி என்பது ரொம்ப முக்கியம் என்றாங்க. ஸோ இந்த முன்பகுதிக்கு தகவலை கொண்டு போய் உள்ள போட்டோம்னா அந்த தகவல் ஒழுங்கை இயங்கிச்சேன்னா நம்ம பிள்ளைகள் அறிவாளி ஆயிடுவாங்க. இந்த கண்ட்ரோல், அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் அபிலிட்டி வரணும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இந்த பிஎஃப்சியை மட்டும் இறைவன் என்ன பண்ணிட்டான், நம்ம கையில் தந்துட்டான். இதை மட்டும் பிளட் எங்கள் கையில் தரல, ஹார்ட் எங்கள் கையில் தரல, லங்ஸ் எங்கள் கையில் தரல, கிட்னி எங்கள் கையில் இல்லை. இது மட்டும் பிளாங்க், எம்டி, நீங்கள் இது பண்ணிக்கோங்கன்ட்டான். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம குழந்தைகள் படிக்கணும், இங்கே தான் மெயின். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டினை கேட்டே ஆரம்பிக்கிறேன். எங்கள் பிள்ளைகள் ஏன் படிக்கணும்? சரி, ஏன் படிக்கணுன்றதை ஒரு பக்கம் வைப்போம். ரெண்டாவது கேட்போம், அமெரிக்காவில் உள்ளவங்க அவங்களும் படிக்கிறாங்க, நாங்களும் படிக்கிறோம். ரெண்டு தாராரும் ஒன்றை படிக்கிறாங்கன்னு கேட்டால் ஒன்று தான் படிக்கிறோம். ரெண்டு பேரும் ஒன்று தான் படிக்கிறோம், மேத்ஸ் தான் படிக்கிறோம். 2+2 = 4 அமெரிக்காவிலையும் 2+2 = 4 தான். அதென்ன அமெரிக்காவில் 4, அங்கேயும் அதே தான். 0லேருந்து 9 வரைக்கும் நம்பர் இருக்குது. இதுதான் இந்த நம்பர்ஸை ஜம்பிள் பண்ணால் மில்லியன், ட்ரில்லியன் எதுவும் வந்துடும். ஸோ 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இவ்வளோதான். இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம்டா A to Z, ஆல்ஃபபெட் ஏலேருந்து Z வரைக்கும் தான் இருக்குது. அமெரிக்காவிலையும் இந்த ஃபோனை கண்டுபிடிச்சது யார்? இந்த இன்டர்நெட்டை கண்டுபிடிச்சது யார்? இந்த மைக்கை கண்டுபிடிச்சது யார்? ஏசியாவிலிருந்து ரொம்ப அங்கால அவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ எப்படி அவங்க பிரெயின் மட்டும் இப்படி ஒர்க் பண்ணுது? மனித குலத்தில் பிறந்த அவங்க மூளை ஏன் இப்படி ஒர்க் பண்ணுது? அவங்க ஏதோ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அங்கே பிறக்கிற புள்ள மட்டும் ரொம்ப பாரமாக பெருசாக பிறக்குதான்னு கேட்டால் இல்லை. அவங்க மூளை எங்கள் மூளையோட ஸ்ட்ரக்சரானு கேட்டால் சேம், எந்த மாற்றம் இல்லை. ஆனால் அவங்க நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அமெரிக்கா இன்றைக்கு பெரிய பவராக இருக்கிறன்னா என்ன காரணம்? நிறைய விஷயங்கள் டெக்னாலஜி அவங்க கையில் இருக்குது, நிறைய விஷயம் அவங்களுக்கு புரியுது. ஸோ அங்கே அவங்களுக்கு புரியுதுன்னா மண்ணுக்கு புரியுதில்ல, அங்கே உள்ளவர்கள் அதுக்காக ட்ரெயின் பண்ணப்படுறாங்க. அதனால தான் அவங்க அந்த மாதிரி. நெல்சன் மண்டேலா ஆப்பிரிக்காவுக்கு போய் என்ன சொன்னார்? ஒரு கருப்பின தலைவர், ஆப்பிரிக்கா தான் உலகத்திலே பெஸ்ட் பூமி எதுன்னு கேட்டிங்கண்டா ஆப்பிரிக்கன் கண்டினென்ட், அதான் பெஸ்ட். உலகத்துள்ள பெஸ்ட் லேண்டை வச்சிருக்கிறாங்க. பசுமை புரட்சி பண்ணலாம், நீல நதி, பச்சை பசேர்ன்ற பூமி, இந்த மிருகங்கள் அது இது வனாந்திரம். பூமியை தோண்டினா மாணிக்கம் கிடைக்கும், ஜெம் கிடைக்கும். அதை தோண்டினா தங்கம் இருக்குது. தங்கம்னா சும்மா கிடைக்காது, தங்கம் எடுக்கிற முறையில் தங்கம் எடுக்கணும். இதெல்லாம் உள்ள ஆப்பிரிக்கன்ஸ் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க. உலகத்தில் பயங்கரமான பூமி ஜப்பான் எடுத்துக்கொள்ளலாம். பயங்கரமான பூமி, சுனாமி என்ற பேரை ஜப்பான் மொழியில் உள்ளது. பூகம்பம், அவங்க ஷொக் அப்சர்வர் போட்டு வச்சுக்கிறாங்க. வெஹிக்கிளுக்கு நாங்கள் ஷொக் அப்சர்வர் போடுற மாதிரி அவங்க ஃப்ளட்டுக்கு ஷொக் அப்சர்வர். ஏன்னா அந்த மாதிரி அது பூகம்பம் வர்ற டைமில் அந்த கட்டிடமும் சேர்ந்து ஆடணுமா. எப்போ பார்த்தாலும் ஒரு நெருப்பு மலை, எரிமலை வெட்டிக்கும், லாவா ஓடும். அவ்வளோ பயங்கரமான பூமியில் இருந்துட்டு அவங்க பலமான நாடுகளில் வந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் அமெரிக்கா அணுகுண்டை போடுற நேரம், வேர்ல்ட் வாரில் அணுகுண்டை போடுற நேரம், ஜப்பான்னா அவள் முன்னாடி நெஞ்சு நிமிர்த்து நின்றுச்சு, நீ போடாதேன்னுச்சு. இல்லை நான் போட வேண்டாம் அமெரிக்கா. அந்த நேரம் ஃபைட் போகிற நேரம் அமெரிக்கா ஃபஸ்ட்டாக வந்து ஜப்பானுடைய இதயம் ஹிரோஷிமாவில் போடுறான். கீழே போடலை, மேற்பரப்பில் போடுறான். போட்ட உடனே ஹிரோஷிமா சுக்குநூறாக போகுது. ஹிரோஷிமாவில் பெரிய பிரச்சனை. உடனடியாக ஜப்பான் கேட்குது, வேணாம் அமெரிக்கா நிப்பாட்டு, இந்த ஓரை நாங்கள் நிப்பாட்டுறோம், இதுக்கு போகிற ஓர் வேணாம், நாங்கள் நிப்பாட்டுறோன்னு சொல்கிற நேரம் அமெரிக்கா அடுத்த பிளான் ரெடி பண்ணி நாகசாக்கி கொண்டு வந்து மேற்பரப்பில் போட்டு விட்டான். கீழே போடலை, மேலே தான் போட்டான். நடுவில் போட்டத்தோட நாகசாக்கி காலி. விஞ்ஞானிகள் சொன்னாங்க 75 வருடங்கள் இந்த நச்சுத்தன்மையோட பாதிப்பு 75 இயர்ஸ் இருக்க மாட்டாங்க. அவ்வளோ பயங்கரமாக போட்டுட்டான் வேண்டாம். அதோட ஜப்பான் அமைதியாகுது. ஸோ இதோட முடிஞ்சு போச்சு கதை. ஜப்பானுடைய இதயம் காலி. அவனுக்கு என்னதான் மண்ணில் இருக்குது, ஒன்றுமே இல்லை.
எரிமலை வேணுமா, சுனாமி வேணுமா, பூகம்பம் வேணுமா, இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இது எல்லாத்தையும் முறியடிக்கிற ஒரு ஆற்றலும் சேர்ந்து கொடுக்கப்பட்டுச்சு. ஜப்பானியர்கள் 5 எஸ்கள் சொன்னாங்க, 5 எஸ்ன்னாங்க. செய்ரி, சைத்தோன், சைசோ, சைக்கச்சோ, சிட்சுக்கேண்டாங்க. இந்த 5 எஸ்ல நின்றாங்க. அந்த 5 எஸ் என்னன்னா ஒன்றும் இல்லை, சாதாரணமாக ஒழுக்கம். இப்போ நாம் செய்கிறோம் பாருங்க, இந்த இடத்துல சஃபாக இருக்கணும் தொழுகிற நேரம். இது இந்த மார்க்கெட்டில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் அமெரிக்கா போனாலும் ஆடிட்டோரியத்தில் அங்கால ஒரு ஆள் உட்காருவான், இங்கால ஒரு ஆள் உட்காருவான், அங்கால ஒரு ஆள் உட்காருவான். பெரிய ப்ரொஃபஸர் பேசுகிறேன்னா அப்படி தான். முஸ்லீம் சமூகத்தில் மட்டும்தான் ஒரே சஃப்பு லைன், அப்படி இடைவெளி வைக்கக்கூடாது. அந்த ஒழுக்கம் நமக்கு சொல்லி தரப்பட்டுச்சு. அது பக்கத்தில் வைங்க. 5 எஸ் கொண்டு வந்து 75 ஆண்டுகளா பாதிப்பு சொன்னவன் எழுப்பி வந்துட்டான். திரும்ப அணுகுண்டு போடப்பட்ட ஜப்பானியர்கள் முன்னாடி வந்து உலகத்தில் திரும்பவும் தன்னுடைய அறிவை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒண்ணுமே இல்லாம உலக புதையல் கிடைச்சவன் தான் ஆப்பிரிக்கன் கண்டினென்ட். நெல்சன் மண்டேலா என்ன சொன்னான் தெரியுமா? அதாவது மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். நீங்கெல்லாம் கையில வெப்பனை வச்சுட்டு சுட்டுட்டு உலகத்துல பெரிய ரவுடியா நினைக்கிறீங்க, உங்களை விட்டா தாதாயில நினைக்கிறீங்க. மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் த வேர்ல்டு, உலகத்துல ஆகப்பெரிய பவர்ஃபுல்லான வெப்பன் எஜுகேஷன், நாலேஜ் பா. அதை உள்ள போட நான் வெளியே போய் திரும்பி எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றேன். அவன் கையில வெப்பனில் இருக்குது மண்டை. அவன் பிரெயினால ஒன்னு அடக்குறான், நீ கையை கட்டி நிக்கிற. அவன் படிச்சிருக்கிறான், உன் கையில துப்பாக்கி இருக்குது. ஆனா இந்த துப்பாக்கியால எல்லாத்தையும் சுட முடியாது. இந்த துப்பாக்கியை கண்டுபிடிச்சு அவனுக்கு தெரியும் இதை எப்படி ஒர்க் பண்ண வைக்கணும்னு. அதனால சோ முக்கியமா அதாவது நெல்சன் மண்டேலா உலகத்துல இந்த பசுமை புரட்சி செய்யற மாதிரி மண்ணிலையும் அந்த மக்களுக்கு அந்த டெக்னிக் தெரியல. அமெரிக்கர்கள் ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சாங்க. இதை பப்ளிக் பண்ணிட்டாங்கன்னா ஆமா அங்கதான் பிரச்சனை. நாம பப்ளிக் பண்ணலன்னு நினைச்சிட்டோம்னா அது ரகசியமா இருக்கும். இது பப்ளிக். அவங்களுக்குள்ள புல்ல வளர்க்குற நேரம் பிரெயினை டெவலப் பண்ற சில டெக்னிக் அவங்க சொல்றாங்க. சரி, இதை கண்டுபிடிச்சது ரோஜர்ஸ் பெரி. ரோஜர்ஸ் பெரி என்ன செய்யறாருன்னா, பிரெயின்ல 2 பக்கம் இருக்குதுன்றாரு. ஸ்பிளிட் பிரெயின் தியரி. 2 பக்கம், ஒன்று வலது பக்கம், ஒன்று இடது பக்கம். இதை கவனமா புரியுங்க. நம்ம பிள்ளைகளை என்ன செஞ்சிடலாம், அதாங்க நம்ம பிள்ளைகளையும் அறிவாளி ஆக்கணும்டா. இது சிம்பிளா இப்படி சொல்றோம் பாருங்க. ஒரு விதையை எடுத்துட்டு வந்து நம்ம இதுல போடுறோம், விதை, நல்ல விதையை இதுல போடுறோம். இதே மாதிரி அதே விதையை எடுத்துட்டு போய் அங்க மண்ணில் போடுறோம், பசு மண்ணில் போடுறோம். அதுல போட்டது முளைச்சு வெளியே வந்துடும், செடியா வரும். இதுல போட்டது வருமா? வராது. ஏண்டா விதையிலையா பிரச்சனை, போட்ட இடத்துலயா பிரச்சனை. நம்ம போடுற எஜுகேஷன் அந்த பிரெயினுக்கு எக்ஸெப்ட் ஆகல. சப்ஜெக்ட் புரியுதா உங்களுக்கு? எஜுகேஷன்ல பிரச்சனை இல்லை, வேர்ல்டுல உள்ளது சேம் எஜுகேஷன். அவர் சொல்றாரு ரைட் பிரெயினுக்கு 1 கொடுங்க, லெஃப்ட் பிரெயினுக்கு 1 கொடுங்கம்மா, 2க்கு 2 கொடுக்கணுமா. இதுக்கு சொல்லுவாங்க இமோஷனல் ரைட் அண்ட் லாஜிக்கல் லெஃப்ட் வாங்க. இது உணர்வு பூர்வமான வலது, இது தர்க்க ரீதியான இடது. இது சரியா மிக்ஸ் பண்ண தெரிஞ்சுட்டோன்னு வைங்க, வேர்ல்டை லீட் பண்ணிடலாம். இங்கதான் பாயிண்டே இருக்குது. ஸோ இந்த செல்ஸுகளுக்கு இதுக்கு கொடுக்கணுமான தகவல் கொஞ்சம் இருக்குதான். அது கொடுத்தா அது ஒர்க் பண்ண ஆரம்பிக்குமா, இதுக்கு கொடுத்தா இது ஒர்க் பண்ண ஆரம்பிக்குமா. அதுக்கு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த வலது பக்கத்துக்கு தான் இதிகாசம் இந்த வரலாறு படிப்பாங்க நம்ம பிள்ளைகள். வரலாறு ஏன், சமூக கல்வி ஏன், ஆன்மீகம், இது வலது பக்கம். இமோஷனல் ரைட். சமூக கல்வி படிக்கிறவனுக்கு, வரலாறு படிக்கிறவனுக்கு ஒரு உணர்வு வரணும், அது இமோஷன். இந்த பகுதிக்கு தெரிஞ்சது அப்படியே இமோஷன், இந்த பகுதிக்கு இமோஷன் தெரியாது. இது மட்டும் ஓவரா டெவலப் ஆனா இன்றைக்கு அமெரிக்கா நிலைமை வந்துடும். அதுவும் ரொம்ப டேஞ்சர். இந்தியாவில் அது இல்லை. இந்த பகுதி ஓவரா டெவலப் பண்றது டேஞ்சர். அமெரிக்காவில் உள்ளவனுக்கு லாஜிக் அப்படி ஒர்க் பண்ணும், நல்லா டியூன் பண்ணிட்டான். டியூன் பண்ணி போட்டால் இது ஒர்க் பண்றது மேத்ஸ், சயின்ஸ். இதான் மெயின் பார்ட். மனுஷனுக்கு குடிச்ச ஆக முக்கியமான செக்ஷன் இது. ஸோ கணிதம் எப்பயுமே தர்க்க ரீதியான வாதங்களை வச்சு கேட்டுட்டே இருக்கணும். லாஜிக்கல் ஆர்கியூமெண்ட்ஸ் விளங்குச்சா? 2 2 4 4 4 எத்தனைன்னு கேட்டா ஆன்சர் வெளியே வரணும். அதை திங்க் பண்ணும், இதுக்கு டைம் கொடுக்கணும். கொடுத்தா 8 வரும், நாளைக்கு 8 8 எத்தனைன்னு கேட்கணும். இப்படியே நேரம் கொடுத்துட்டு வர்ற டைம்ல இதுல மெல்ல மெல்ல மைண்ட் மசில்ஸ் வைப்ரேஷன் தெரப்பி MMVTன்னுவாங்க, இது மெல்ல டெவலப் ஆகும். ஸோ இது ஓவரா டெவலப் பண்றது ஏன் ஆபத்து தெரியுமா? அமெரிக்கர்களுக்கு இது நடந்துட்டு இன்னைக்கு அவனுக்கு தாய் தாப்பன் தெரியாம போயிடும். இது ஓவரா டெவலப், பேரலல் டெவலப் வேணும். இதுவும் டெவலப் ஆகணும், இதுவும். உங்க பிள்ளைக்கு இந்த வலது மூலையும் டெவலப் ஆகணும், இடது மூலையும் டெவலப் ஆகணும். இடது மட்டும் டெவலப் ஆனா இன்றைக்கு அமெரிக்காவில் நடக்கிறது தான்.
ஒரு மதர்ஸ் டேன்னு ஒரு நாளைக்கு அம்மா பார்த்துட்டு சாக்லேட்டை கொடுத்துருக்கு, ஏதோ கொடுத்துட்டு காட் பிளஸ் மை மம், அவன் காட் பிளஸ் மை சன்னுவான். அவ்வளோதான். டையை கட்டிட்டு வருவான், ஃபியூனரல் ஹவுஸ்ன்னுவான், ஓ எங்க வாப்பா செத்து போயிட்டாருன்னுவான். அதே வீட்டுக்கு கூட எடுக்க மாட்டான், அப்படியே எடுத்து அங்கே வச்சே சபத்தை முடிச்சிருவான். அவ்வளோதான். அவனுக்குள்ள அந்த உணர்வு இருக்காது. என் தகப்பன் எப்படி என்னை சின்னத்தில் பராமரித்தார், எங்க அம்மா எப்படிலாம் இருந்தாங்க, அந்த கண்ணீர் அது சொல்லாது. சில நேரம் சபத்துக்கே வரமாட்டான், அதெல்லாம் டைம் வேஸ்ட்டாக பார்ப்பான். இன்னொரு ஆள் வந்து ஜனாசாக்கு போகிறதெல்லாம் டைம் வேஸ்ட். டைம் இஸ் லைஃப், டைம் இஸ் மணி என்றுவான். ஸோ அதனால எனக்கு டைம், அவனுக்கு மெயினாக அவனுக்கு இமோஷன் ஒர்க் பண்ணாது. எங்கெல்லாம் பார்த்து ஒன்றா நம்பர் வேஸ்ட் ஆட்கள். விருந்தாளி வீட்டுக்கு போய் ரெண்டு மணி தியானம், அவன் இவனுக்கு போய் 1 மணி தியானம். என்ன பண்றீங்க நீங்க? வாழ்க்கை வந்து பணம். பணம் என்றா அது டைம். டைம் வச்சுதான் பணம் தீர்மானிக்கப்படும். டைம் இஸ் கோல்ட். அதனால நீ டைமை யூஸ் பண்ணு, உன் குடும்பத்துக்கெல்லாம் டைம் கொடுக்காது அப்படின்னுவான். அதனால அவனுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ். வேர்ல்ட்ல அதிகமான சைக்காலஜிக்கலி பாதிக்கப்பட்டவங்க அங்கதான் நிக்கிறாங்க. வந்துச்சா? அதனால புரிஞ்சுக்கோங்க, ட்ரக்ஸ் அடிக்ஷன்ஸும் ரொம்ப கூட. நிறைய இவங்க கொலம்பியாலேருந்து போகுது, அங்கிருந்து போகுது, வெனிசுலாலேருந்து போகுதுன்னா எல்லாம் எதுக்கு போகுது? அவன் பாவிக்கிறனால போகுது. ஏன் பாவிக்கிறான்? என்ன பிரச்சனை? அது ரெண்டாவது ஒரு பக்கம் வச்சுருங்க. அதனால ஆனால் அவங்க பிரெயின் ஒரு பக்கம் வந்து ரொம்ப இந்த பக்கம் இது மட்டும் ஒர்க் பண்ணினா, சிங்களத்தில் நம்ம ஊரில் ஒரு இது சொல்லுவாங்க, சிங்கள மொழியில் ஒரு பையன் வந்து ஒரு ரொம்ப வறுமையான தாய் நல்லா வளர்த்து எடுத்துட்டாங்க, இவன் பெரிய ஆளாக போயிட்டான். பெரிய ஆளை போனால் அந்த அம்மா கேட்டாங்களா, எனக்கு ஏதாவது இருந்தால் போடுமா அப்படின்னு கேட்டாங்களா. அப்போ இந்த பையன் என்ன பண்ணான்னா, அளந்து பார்த்து கொஞ்சோண்டு அரிசியை கொடுத்தானா. அந்த அம்மா படிக்கிற பாடலுக்கு சிங்களத்தில் சொல்லுவாங்க, மெனல்லாத புத்தே மானும் பட்ட கிரிது உண்ணே அப்படின்னுவாங்க. உனக்கு என்னடா அளந்து பார்த்தா நான் பால் தந்த லிட்டர் கணக்கில் மில்லிட்டர் கணக்கில் கேட்க கேட்க தந்த, எனக்கு நீ அளந்து போடுறியா அப்படின்னு கேட்பாங்களாம். அது லெஃப்ட் பிரெயினை டெவலப் பண்ணி விட்டோம்டா, அவனுக்கு தாய்க்கு கொடுக்கறதையும் கணக்கு போட ஆரம்பிச்சிருவான், தகப்பனுக்கு கொடுக்கறதையும் கழிக்க ஆரம்பிச்சு. அது அக்கௌண்ட்ஸ்ல வராது. அது அதிகமாக கொடுக்க வேண்டியது, கணக்கு பார்க்காம கொடுக்கணும், அது குறையிறதா நினைக்க கூடாது. சரி, இப்போ இந்த பகுதி வந்து உணர்வு போகுது. இந்த உணர்வும் ஓவராகி இது வந்து இதாயிடுச்சுன்னா அவனுக்கு அழுக தாங்கலாம் போயிடும். இன்னொருத்த அழுந்துட்டான்டா அது இந்த விவரம் வழங்காது, லாஜிக் வேலை செய்யாது, ஏமாந்துருவான், கொடுத்துருவான். இது ரெண்டும் பேரலா டெவலப் ஆகணும். சரி, இதை டெவலப் ஆகிட்டோம்னா, இப்போ டெவலப் பண்ணுற இதை அவங்க படிச்சுட்டாங்க, அவங்க புரிஞ்சு என்ன செய்கிறாங்க, ஸ்கூலுக்கு அனுப்புங்க, இதுக்கு ஒரு பிரெயின் ஜிம்ன்றாங்க. நம்ம உடம்பை டெவலப் பண்ணணும்னா 8 ஒரு நாளைக்கு போய் ஜிம்மில் போயிட்டு எங்களோட மசில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுவோம், எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பிரெயினை சும்மா வச்சிருந்தா டெவலப் ஆகாதான். பிரெயின் ஜிம் நல்லா அதில் உள்ள செல்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ண வைக்கணுமா, அப்போதான் புதுசாக ஒன்று கிரியேட் ஆகுமா. இந்த பிரெயினை டெவலப் பண்ண ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த ஒரு மண்ணில் போய் ஒரு விதையை போடுறோம், இன்றைக்கு ஒரு விளைச்சல் வருது. ஸோ புதுசாக ஒன்று போட்டா புதுசா ஒன்று வருமா, உலகத்துக்கே தெரியாத ஒன்று வருமா. இன்னொன்று போட்டா இன்னொரு ஆளுக்கு தெரியாத ஒன்று வருமா. அந்த இப்ப மார்க் ஜக்கர்பர்க் ஃபேஸ்புக்கை கண்டுபிடிச்சாரு, சந்தைப்படுத்தினாரு. சாதாரணமா இருந்தவர் பெரிய கோடீஸ்வரா போயிட்டாரு. ஸோ மார்க் ஜக்கர்பர்க் கண்டுபிடிக்க முன்னாடி யாருக்கு அது தெரியாது, இன்னும் அது ஓயாதான். இறைவன் படைச்சது எப்படி என்றா, புதுசு புதுசா தந்துட்டே இருக்குமா. அதுக்குள்ள போட வேண்டியதானா, போட்டா புதுசா ஒன்று தருமா. அதை அறுவடை பண்ணிட்டோம்டா ஓகே. நம்ம பிள்ளைகள் ஏன் படிக்கிறாங்க, அமெரிக்கால எதுக்கு படிக்கிறாங்க தெரியுமா? அமெரிக்கால ஒண்டை விற்கிறாங்க. நாங்க 2 விஷயம் இருக்கு மனுஷன்ல. நம்ம பிள்ளையோட எதிர்காலத்தை எப்படி தீர்மானிக்கோண்டா, உடம்பால வேலை செய்யறவங்க, அறிவால வேலை செய்யறவங்க 2ஆ பிரிச்சிடலாம். உடம்பால வேலை செய்யற லேபர் கேட்டகரி எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. நாங்கள் உடம்பால தான் வேலை செய்வோம்னா அவங்களுக்கு ரொம்ப கம்மியான சேலரி கிடைக்கும். அறிவால வேலை செய்யறவங்க அமெரிக்காவில் உட்காந்து ரூம்ல 2 பட்டன் அடிச்சுட்டாங்கண்டா, நாங்க எல்லாம் கையில் போன் வச்சிருக்கிறோம், எல்லாரும் யூடியூப் யூஸ் பண்றோம், எங்க பேர் என்னன்னு தெரிஞ்சோ தெரியலையோ நாங்க எல்லாரும் அமெரிக்காவுக்கு சல்லி கட்டிட்டு இருக்கிறோம். அவன் யூடியூபுக்கு நாங்க பணம் கட்டுறோம். அவன் ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் பணம் எடுத்துட்டு இருக்கிறான், அறிவால யூஸ் பண்றான், அறிவை பயன்படுத்தி அவன் அதை செய்யறான். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த அறிவை டெவலப் ஆக்க ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த டெக்னிக்கை நம்ம வீட்டில் போய் நம்ம பிள்ளைகளுக்கு செய்யணும். இதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்றேன், அவங்களோட பிரெயின் இப்படி ஆகிறதுக்கும் நம்ம பிரெயின் இப்படி ஆகிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. நம்ம இப்போ ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றோம், அவங்க 2009 ஷாப்பிங் பண்றாங்க,
2008 ஷாப்பிங் பண்ணுறாங்க. நம்ம ஷர்ட்டை போய் இன்றைக்கும் போட்டு பார்க்கணும். அவங்க ஆன்லைன்லேயே ஃபிட் ஆன் பண்ணுறாங்க. உருவத்தை கொடுத்து எனக்கு இந்த ஷர்ட்டை போட்டால் எப்படி இருக்குமென்னு பார்க்குறாங்க. எல்லாம் அந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டே போகுது. அந்த டெக்னாலஜி நமக்கு வந்து சில நேரம் 5 years 10 years ஆகுது வந்து அடாப்ட் ஆகி நமக்குள்ளே வாரத்துக்கு. அதனால் அன்பு சகோதரர்களே, அவங்களோட டெக்னிக்கில் 1-2 நான் ஒரு சிலதை மட்டும் சொல்லிடுறேன். அப்புறமேல உங்களுக்கு டைம் தரேன் உங்கள் கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணுறது. ஸோ இது முக்கியமாக எடுத்துக்கோங்க. அவங்க ஆய்வுகளில் ஒன்றை கண்டுபிடிச்சாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏசியாவில் நான் இதை பார்க்கல, எனக்கு தெரியல. உங்கள் நாட்டில் சில பகுதிகளில் இது எப்படிண்டு, எங்கள் நாட்டில் சுத்தமாக நான் பார்க்கல. நான் அதிகமான எங்கள் நாட்டில் நிகழ்ச்சி செஞ்சுருக்கிறேன். கடந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலே, 20 ஆண்டுகளாக நம்ம மக்களுக்கு இந்த அற்புதம் தெரியலை. எந்த அற்புதம்னா பிரெயினை ஆன் பண்ணுற ஒரு சின்ன டெக்னிக், அது எல்லாருக்கும் செஞ்சிடலாம். வெரி சிம்பிள். இதுதான் அவங்க பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இது ஒன்றும் பண்ணலை, இது மேஜர் திங். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு குழந்தைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு டைம் கொடுப்பான். அந்த டைமில் தான் பிரெயின் ஒன்றாகும். நம்ம பிள்ளைகளுக்கு அந்த டைமில் பிரெயினை ஒர்க் பண்ணுறதுக்கு இது பண்ணிட்டோன்னு வைங்க, அதுக்கு பிறகு எதை போட்டாலும் பசண்டு அது வளர்ந்துடும். விதையை போட தான் இருக்குது. நாங்கள் போடுறோம் கொங்கிரீட் தரையில் கொண்டு போய் விதை, அது முளைக்குது இல்லை. நம்ம பாட்டுக்கு ஏன்பா இவ்வளோ போடுறோமே ஏன் முளைக்குது இல்லைன்னு பார்க்குறோம். பிரச்சனை பிரெயினை ஆன் பண்ணிட்டு உள்ளே போட்டிங்கன்னு வைங்க. ஒருத்தர் இருக்கிறாரு, நீங்கள் எனக்கு ஏதாவது தர்றீங்க, இப்போ நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு ஏன்னா இதுக்கு மேலே சாப்பிட, இப்போ உலகத்துள்ள ஆக பெஸ்ட்டான சாப்பாடு தந்தாலும் என்னால் சாப்பிட முடியாது, சாப்பிட்டா வாந்தி வந்துடும். ஸோ பசி நேரம் எனக்கு நீங்கள் தந்தீங்கன்னு வைங்க, எதை தந்தாலும் பசிகள் அது பசன்னு இறங்கிடும். முதல்ல அறிவு தாகத்தை உருவாக்கணும், அறிவில் ஒரு பசியை உண்டாக்கணுமா. அப்புறமேல பசுன்னு போட்ட உடனே அது அப்படியே உள்ளக்குள்ள போயிருமா. அவங்களுக்கு தேவையே இல்லை, பசியே இல்லாத நேரம் நீங்கள் கொண்டு போய் என்னத்தை ஊட்டி விட்டாலும் அது ரிஜெக்ட் ஆயிருமா. இது நம்ம இப்போ ஸ்ரீலங்காவில் நடக்கும். உங்கள் ஊரில் எப்படியோ தெரியாது. தாய்மார்கள் குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. 12 மணி ஆனால் ஒரு டைம் வச்சிருப்பாங்க, திரும்ப ஒரு இரவு சாப்பாடுக்கு டைம் வச்சிருப்பாங்க. பெரிய பிளேட்டில் உருண்டை பிடிப்பாங்க. பிளேட்டை கண்டா பையன் ஓடிடுவான், ஒரே ஓட்டமாக ஓடுவான். உங்கள் ஊரில் எப்படி எனக்கு தெரியாது. ஓடுறனால இவங்க உருண்டை பிடிச்சி வச்சு இது காக்காக்கு, இது மச்சானுக்கு, மாமாக்கு, அது இதுக்குன்னு சொல்லி ஏமாத்தி வாயை திறக்க விட்டு ஒரே போடு. எப்படியோ பிளேட்டை காலி பண்ண உடனே பையன் வயிறு பெருசாக வந்துடும். இவங்க நினைக்கிறாங்க இப்படி தான் சாப்பிட கொடுத்தாதான் பையன் டெவலப் ஆவான். ஒரு நாளைக்கு நோம்பு பிடிச்சா போதும், அம்மா இதை கொண்டு வர நேரம், பிளேட்டை கொண்டு வர நேரம் பையன் ஓடுறான் ஒரே ஓட்டமா, ஏதோ ஒன்று கண்ட மாதிரி. ஏண்டா அவனுக்கு அதை கண்டாலே பயம். இன்றைக்கு இதை வச்சு எனக்கு கொடுமைப்படுத்த போறாங்கன்னா பசியே இல்லை. பசி வந்த பிள்ளைகள் பெரியவங்க தாங்குவாங்க, பிள்ளைகள் தாங்காது. நோம்பு பிடிச்சி வச்சு பாருங்க பாப்போம், எப்போ நோம்பு திறக்கிறது கேட்டுட்டே இருக்கு. எப்போ எனக்கு தான் இதெல்லாம், இந்த சமோசா எனக்கு தான், இந்த பெட்டிஸ் எனக்கு தான் போட்டி போடும் புள்ள. ஏன்னா அந்த பசி வந்து அதை கொடுத்தாதான் டைஜஸ்ட் ஆகும். இது மாதிரி நம்ம பசியை உண்டாக்கி படிப்பிக்கிறோமா. ஏசியனில் ஒரு பிரச்சனை இது. வெளிநாட்டில் யூகேலெல்லாம் போனீங்கன்னா ஃபைன் அடிப்பாங்க. ஏபிசி படித்து கொடுத்தா ஆல்ஃபபெட்டை நர்சரியில் ஒரே ஃபைன். குவைத்தில் அப்படின்னு தெரியாது எனக்கு சட்டம் இல்லைங்களா. அங்கே பார்த்தீங்கன்னா படிப்பிக்கிறது அவங்கள போய் டயர்டாக்க கூடாதுன்றாங்க பிள்ளைகளை. யூகேல கிரவுண்டுக்கு எடுத்துகிட்டு போய் டீச்சர் அதிக நேரம் கிரவுண்டில் இருப்பாங்க. இன்னும் மாடு மேய்கிறாங்க நாங்கள் நினைப்போம். அன்பு தாய்மார்களே, கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா, ஏன்னா இந்த ஆண்களுக்கு கொஞ்சம் கிளியர் இல்லை, இன்றைக்கி மைக் கிளியர் இல்லையா இருக்குங்களா. சரி, அதனால் கொஞ்சம் அமைதியாக இருந்து கேட்டிங்கன்னா நல்லோம். ஏன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு தான் நாங்கள் பேசுகிறோம். இதில் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டிங்கன்னா சில வேளை உங்கள் பேர குழந்தைக்காவது உதவும். அது ஒரு பாயிண்ட். வேர்ல்டில் உள்ள ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எங்கேயோ போயிருவீங்க. ஒரு சில நேரம் 1000 பேசி ஒன்று தான் இதாகும். அந்த ஒன்று எப்போ கிடைக்கும்னு தெரியாது. கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா அது கிடைச்சிரும் இன்ஷா அல்லாஹ். அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த சரி, அப்போ அந்த குழந்தைக்கு சரியாக போய் அது உள்ளுக்குள்ளே நுழையணும். அதுக்கு அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அந்த பசி எப்போ வருவதுன்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. எப்போ கொடுப்போம், எப்போ போய் சாப்பாடு கொடுப்போம். பசி வந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்து பாருங்கள், ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தை. பசி வராத குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்தா தான் பிரச்சனை. இதே மாதிரி அறிவு தாகம் எப்போ வருவதுண்டா, அல்லாஹ் அதை உருவாக்குறான்னு கேட்டால் ஆமாம், அதை உருவாக்குறான்.
ஆனால் நாங்கள் குழி தோண்டி புதைச்சிட்டு ஏபிசிஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏபிசி ஃபர்ஸ்டாக கொடுக்கறது தடை. என்ன செய்கிறாங்க தெரியுமா? முதல்லாம் மண் விளையாடுவாங்க, இப்போ மண் விளையாட இயலாது, ஹைஜெனிக் இல்லை, நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் பெரிய நர்சரி பாலர் பாடசாலைன்னு சொல்கிறோமே, அவங்க மண்ணை பீச் மணலை வச்சிருப்பாங்க, சுத்த மணலை குழந்தைகளுக்கு விளையாடணும்ன்றாங்க. அதை அந்த மண்ணுக்கு பதிலாக கண்டுபிடிச்சது தான் கிளே, களி. இவங்கதான் நம்ம ஆட்களுக்கு ஏன் கிளேன்னு தெரியாது. அந்த களியை கொடுத்தா அதை அள்ளி கொடுத்துடணும், கொடுத்து அது பிணைஞ்சணும். நல்ல விளங்கிக்கோங்க, பெஸ்ட் வீவர்ஸா பெஸ்ட் ரீடர்ஸ், பெஸ்ட் லிஸ்னர்ஸா பெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ். கண்ணை தட்டினா கை ஒர்க் பண்ணுமா, காதை தட்டினா வாய் ஒர்க் பண்ணுமா. நம்ம ஊர்ல பேச்சாளர் உருவாக்குறது வாயால போட்டு வாயால் எடுக்க பார்க்கறது. இதால போட்டாதான் வாயால கக்கும், கண்ணால போட்டாதான் கையால கக்கு. இதான் ஃபார்முலா. இங்க தட்டணும், கண்ணை பொத்தி காதை கேட்டுட்டாண்டா வாய் பேசும், கண்ணை திறந்து கேட்டாண்டா கை வேலை செய்யும். இங்கே தான் அந்த இது உண்டாகும். ஸோ எதை நம்ம டெவலப் பண்ணணும்னு இருக்குது. காதை டெவலப் பண்ணிட்டா இது டெவலப் ஆயிரும், இதை டெவலப் ஆனால் இதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மெயினாக ஃபர்ஸ்ட்டுக்கு கைக்கு வேலை கொடுப்பாங்க. ஏன்டா இங்கால போட்டு இங்கால போட்டு அப்படி ரெண்டையும் வைஸ் வேர்ஸா எடுப்பாங்க. ஸோ கட்டாயமாக சின்ன குழந்தைகளுக்கு கலர் காட்டுங்கன்னு எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க. குழந்தை நிறைய டீப் அப்படி பார்க்கணும், அதெல்லாம் பெரிய சயின்ஸ் இருக்குது. குழந்தை நிறைய கலராக பார்க்கணும். கண்ணால் போன பிறகு கையில் ஒரு கூச்சம் வர ஆரம்பிக்கும். குழந்தை கைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க, அந்த நேரத்தில் களியை கொடுப்பாங்க, கிளே. குழந்தை கிளே விளையாடும். நம்ம ஊரில் என்ன செய்வாங்கண்டா கிளே வாங்கி கொடுத்தா ஒரு சின்ன துண்டு சாக்லேட் கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன துண்டை கொடுத்து விளையாடுமா. ஒரு வருஷம் முடிகிறதுக்கு கிளே இருக்கும். எங்கேயான்னு கேட்டீங்கன்னா அது வச்சிருக்கணும், யாருக்கு? பேர குழந்தைகளுக்கு இருக்கும். அந்த குழந்தை கிளே விளையாடு இருக்காது, ஏன்னா நம்ம பாதுகாக்கிறோம். ஒரு 10 கிளே விளையாடு இருக்கணும் அந்த குழந்தை. சின்ன குழந்தை கையில் பெண்ணை பிடிக்கிற, இப்படிதான் பிடிக்கும் முதல்ல. அந்த குழந்தைக்கு நல்ல பிளட்டிக்னம் வாங்கி கொடுக்கணும். பிளட்டிக்னம் யாருக்குன்னே தெரியாது. எங்க ஊர்ல பிளட்டிக்னம் எங்க இருக்குமாண்டா, அது கபட்ல இருக்கும். குழந்தைக்கு வாங்கின பிளட்டிக்னம், பிளட்டிக்னா என்னன்னு தெரியா? பிளட்டிக்னா அந்த கலர் பெண்ணு, கலர் அடிப்பாங்க. இந்த ரொம்ப என்ன சொல்லுவீங்க நீங்க? கலர் பென்சில் மாதிரி இது. சரி, அப்ப இதை குழந்தை கையில கொடுத்துருவாங்க. கொடுத்தால இப்படி இப்படி குட்டையா கண்டிருப்பீங்க, பெருசா இருக்குமா, அதுக்கு பிறகு தான் லைட்டா வரும். குழந்தைகளுக்கு என்ன செஞ்சது இருக்குது. அது நம்ம நாட்டில் நீங்க இங்க இதெல்லாம் கொண்டு போவீங்க, சில நேரம் வெளிநாட்டில் இருந்து கொண்டு வந்து அதை கபட்டில் போட்டு வச்சிருவாங்க. தொடாத, உனக்கு தெரியாது. செஞ்சதே அதுக்கு. அது பிடிச்சி இப்படி கிழிச்சு கீறி தள்ளணும். 5000 பேப்பர் தாண்டிச்சுன்னா நாலேஜே வேற. ஃபவுண்டேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு இடத்துல இந்த இடத்துல ஃபவுண்டேஷன் ஒழுங்கா போடாட்டி கட்டிடத்தை மேல கட்டினா உடஞ்சு போயிடும். ஃபவுண்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழந்தை நிறைய கீறணும்ன்றாங்க உளவியலாளர்கள், நிறைய கீறணும். அப்படி கீறி தள்ளுறதுக்கு கலரா கொடுக்கணுமா. அந்த காஸ்ட்டை நீங்க பார்க்க கூடாது, அவங்களோட அறிவு வளரும்ன்றாங்க. கலர்ஃபுல்லா கொடுத்துட்டீங்கன்னா அப்படி அறிவு வளரும்ன்றாங்க. ஆனா எங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே கீறத்துக்கு கொடுத்துட்டாங்கன்னா அது என்ன ஆகிரும்னு கேட்டீங்கன்னா கீரை கொடுக்க மாட்டாங்க, நெஞ்சே வெடிச்சிடும். ஒரு கார் வாங்கி கொடுப்பாங்க பையனுக்கு, வாங்கி கொடுத்தா பத்திரம் ராஜா உடைச்சிடாத, அவன் வேலையே உடைக்கிறது. வெளிநாட்டில் என்ன பண்ணுவான், அமெரிக்காவில் உடைக்க மாட்டியான்னு கேட்பான். அது ஏன் அவனுக்கு மண்டை சரியில்லையா, உடைக்க மாட்டேன்னு கேட்குறான். அவன் எப்போ பார்ப்பான் தெரியுமா, அதான் படிப்பிட மெயின் டார்கெட். உடைச்சப்பறம் என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுப்பான். சேவ் பண்ணு. மோட்டர் எப்படி வேலை செய்யுது என்பதை படிச்சு கொடுக்கறது வேற, அவன் வேலை செஞ்சு பழகிறது வேற. அவனுக்கு அப்புறம் புரிய ஆரம்பிக்கும் அது எப்படி உள்ளுக்குள்ள டெக்னாலஜி நடந்துச்சு. அவன் ஒவ்வொன்றா வச்சு உடைப்பான், துண்டு துண்டா. இறைவன் என்ன பண்றான்டா, ஒரு அற்புதமா ஒன்றை கொடுத்துட்டான். இதான் அவங்க பயன்படுத்துற மெயின் பாயிண்ட். நான் சொல்லிட்டேன், கியூரியோசிட்டி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உள்ளுக்குள்ள இது ஏன் 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 என்ற ஒரு பெரிய கேள்வி வரும். அந்த கேள்விக்கு மட்டும் அவனுக்கு பதில் கிடைச்சிட்டு அவன் படிக்க தொடங்கிடுவான். இதுதான் அவங்க சொல்றது. நம்ம இந்த கான்கிரீட்ல போய் விதைய போடுறதும் பசபசன்ட் மண்ணில் விதைய போறதுக்கு டிஃபரெண்ட் என்ன. அதே மாதிரி இந்த பிரெயின் ஒன்றை எடுக்கணும்டா, அது அதோடைய முழு பொட்டன்ஷியலையும் ஒர்க் பண்ணணும்டா, ஃபர்ஸ்ட் கியூரியாசிட்டி உருவாக்குன்றான். அவங்க படிச்சு கொடுக்கறதுலே கியூரியாசிட்டி உண்டாக்குறது. கியூரியாசிட்டினா என்ன சொல்றது தமிழ்ல? ஆர்வம். அப்படி சொல்லுவோம், ஆர்வத்தை உண்டாக்குறது. அப்ப அதனால அது கொஸ்டின் எப்படி வரும், வை
ஹவு, ஏன் அப்படின்னு வரும். ஸோ இதை உண்டாக்கிடுவாங்க. அதனால டாய்ஸ் எடுத்துக்கொண்டா எங்கள் ஊரில் நான் நினைக்கிறேன் இந்தியாவில் அப்படி தான் இருக்கும். அப்பா அப்பா வச்ச காரையும் வச்சிருப்பான். அப்பா அப்பா வச்ச ஓட்டியே இல்லை போறாங்க, அது பெரிய கார் இல்லை, இல்லை டாய் காரை வச்சிருப்பாங்க கேபினெட்டில் வச்சுட்டு அதை கொண்டு வச்சிருப்பான். அவர் யூஸ் பண்ணு. அப்போ அவர் சின்னதாக விளையாடியே இல்லையா, விளையாடினா போட்டு உடைச்சிடணும். புள்ளையண்டா நம்ம உடைச்சா நமக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி வரும். இப்போதான் வாங்கி கொடுத்து 2 கிலோமீட்டர் உடைச்சிட்டியா, இரும்பே கரும்பாக்க உடைச்சாதானே அறிவு வளரும். அவனுக்கு உடைக்கணுமே. நம்ம எல்லாம் அப்சைட் டவுன்ல இருந்துட்டு நம்ம புள்ள படிக்கலன்றோம். அமெரிக்கா எப்படி போனை கண்டுபிடிச்சான்னு கேட்கிறோம். பிரச்சனை அறிவு என்பது அது சும்மா உள்ள நுழையாது. உங்களுக்கு சும்மா டீ உள்ள நுழையுதா, வருவது குடிக்கணும், தேவை வந்தாலும் குடிப்பீங்க. இதே வேற உங்களுக்கு தேவை வராது ஒன்று வந்தா உள்ள போகாது. அவனுக்கு தேவையில்லாத போய் உட்கார வச்சுட்டு படி படி என்ன எனக்கு ஒண்ணுமே புரியலன்னுவான். படிக்க தேவை உண்டாகணும். இறைவன் என்ன பண்றான் தெரியுமா? ஆச்சரியம். இதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் கொண்டாடுறது. நிஜமா அவங்க குழந்தை வளர்க்கறல, அவங்க டே கேர் சென்டர் போட்டுருவாங்க. அதனால அன்பு பாசெல்லாம் கம்மி. அவங்க கம்ப்ளீட். நான் அவங்கள பாராட்டதான் நினைச்சிடாதீங்க. ஒரு சிலது நல்லது பேசதான் வேணும். நேற்று வரைக்கும் திட்டினோம், இன்றைக்கு அவன்கிட்ட ஒரு நல்லது இருந்தால் நல்லது பேசத்தானே வேணும். ஸோ ஆனால் டே கேர் சென்டர் போடுறது நல்ல. டே கேர் சென்டர் போட்டா அங்கே உள்ளவங்க அவங்க ஒர்க் பண்ணிடுவாங்க, ஒர்க்குக்கு போயிடுவாங்க. டே கேர் சென்டருக்கு போட்ட பிறகு அங்கே ஒரு டைம் வரும், அப்போ தான் அவங்க கொண்டாடுவாங்க. நம்ம அப்போ தான் கோவமே படுவோம். குழந்தை அப்படியே இருந்துட்டு திடீர்னு ஒரு கொஸ்டின் கேட்கு. உங்கள்கிட்ட கேட்டிருக்குமா இருக்கும், அப்பா அது ஏன்பா பறக்குது அப்படின்னு கேட்கு. ஞாபகமா? நீங்கள் கேட்டிருப்பீங்க. இன்றைக்கு உள்ள உங்களுக்கு இது ஏன்னு தெரியாது. இதுதான் ஃபர்ஸ்ட். இங்க அறிவை திறந்தீங்க, உங்க பையன் பறப்பா எங்கேயோ. பிரெயின் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு அவங்க டே கேர் சென்டர்ல ஆன்சர் பண்ணுவாங்க. நம்ம நாட்டில் ஏதாவது கேட்டா அது என்னவாப்பா, அது பஸ் அப்படின்னுவாரு. ஏன்டா இவருக்கு டென்ஷன்ல யோசிச்சுட்டு வர நேரம் பையன் இப்படி போற நேரம் கேட்பான் அடுத்த கொஸ்டின், அது ஏன் வாப்பா ரோத சுத்துது, கொஞ்சம் சும்மா ஏரியாடா தலை சுத்துது, கேட்குற கேள்வியை பாரு அப்படின்னா அதுக்கு மேல அவருக்கு ஆன்சர் வராது. இது ஏன் வருவது? அல்லாஹ் சும்மா ரப்பனா மா ஹலக்தா அதா பாத்திலா சுபஹான ஃபக்கீனா அதா பண்ண. இறைவா நீ எதையும் வீணுக்கு படைக்கல இறைவா. அந்த குழந்தை சும்மா வரல. ராத்திரிக்கு சின்ன அழுகுற நேரம் பசியில தான் அழுகுறன்னு புரிஞ்சு கொள்ற மாதிரி இந்த கொஸ்டின் ஏன் என்னைக்காவது யோசிச்சோமா? அவன் யோசிக்கிறான், ஏன் இது வருவது அப்படி யோசிக்கிறான். அப்படி யோசிக்க போய் கண்டுபிடிக்கிறான் இதெல்லாம் ஏன். ஸோ அந்த குழந்தை அடுத்தது கேட்கு. அப்படி ஏச்சுப்பட்டாலும் அந்த மைண்டு சும்மா இருக்காது, திரும்ப அடுத்த கேள்வி கேட்கும். இது ஒரு சுமார் 3-3.5 வயசு ஆகப்போல. ஒவ்வொரு குழந்தைக்கு டிஃபரெண்ட். அந்த ஏன்னா எங்கள் உடம்பு ஏஜ் வேறு, பிரெயின் ஏஜ் வேறு. பிரெயின் ஏஜில் டெவலப்மெண்ட் ஏற்ப அது டிஃப்ரெண்ட் ஆகும். குழந்தை அடுத்தது கேட்கு, ஏன் பாப்பா அந்த புகை போகுது. அடுத்தது அவனுக்கு அப்படிதான் யோசனை, அது மேலே போகுது ஏன் கீழே அப்படி யோசிப்பான். ஒரு அடி பட்டு பேசாம இரு, எனக்கு போக போகுதுடா, சத்தமில்லாம இரு, இந்த கேள்வியை கேட்காது. நானே எவ்வளவு டென்ஷன்ல போறேன், அங்கால உங்க அம்மா இப்ப நீ வேற கொஸ்டின் கேட்கிறாய். தாய் இப்படி கேட்டாங்கன்னு வைங்க, தாயிட்ட போய் அந்த புள்ள கேட்டா கூட கொஞ்சம் தொண்டைக்காம கொஞ்சம் சும்மா இருமா, எப்ப பார்த்தாலும் கேட்கறியே அப்படின்னு வாங்க. எங்க நாட்டுல எனக்கு தெரியும் அவங்க நாட்டு சிச்சுவேஷன். அப்படியே அங்கேயும் இல்லையா வேற மாதிரியா? சரி, ஆன்சர் கரெக்ட். சரி, ஆன்சர் பண்ணுவாங்களா? உட்கார்ந்து அமைதியா அதுக்கு டைம் கொடுக்கணும். இதுதான் கிளாஸ். ஃபர்ஸ்ட் டியூஷன் எது தெரியுமா? ஏபிசி படிச்சு கொடுக்கறது. அதுக்கு தேவையை உண்டாக்கி போடணும். உளவியல் சொல்லுது தேவையை உண்டாக்கி நீங்க அடிப்படையை கொடுங்க, நீங்களா போய் திணிக்காதீங்க, அது எக்ஸெப்ட் ஆகாது. ஸோ தேவையை உண்டாக்குறதுண்டா அந்த கொஸ்டின் கேட்கிற டைம்ல நீங்க நிறைய கேள்விக்கு பதில் கொடுக்கணும். தெரியுமாண்டா தெரியும், தெரியாதுன்னா தெரியாது. தெரியாது சிலது கேட்டா சும்மா, சில நேரம் ரொம்ப டீப் கொஸ்டின் கேட்பாங்க. பையன் டீப்பா யோசிக்கிறானா, தெரியல உங்களுக்கு தெரியலன்னா கொஞ்சம் அறிவாப்பா, அவருக்கு புரியுற மாதிரி ஒரு நார்மலா நீங்க படிச்சாவது சொல்லி கொடுக்கணும் அவர் பாஷையில. ஸோ அந்த பிரெயினுக்கு அப்படி ஆன்சர் போட போட கொஸ்டின் கூடுமா? கொஸ்டின் கூடின அறிவு வளருதுன்னு அர்த்தம். எம்டியா இருந்த மைண்ட்ல இதுவரைக்கும் குடல்ல பசி வந்துச்சு, இங்க இப்ப பிரெயினுக்கு பசி வருவது, அதை எடுக்குது. கண்டுபிடிக்கிறாங்க மாரியா மொண்டசிரி என்ற அம்மா. அதனால மொண்டசிரி என்ற பேர் எங்க நாட்டில் வச்சிருப்பாங்க. நர்சரி பாடசாலைக்கு மொண்டசிரி தான் சொல்லுவாங்க. அந்த அம்மா அப்சார்பன் மைண்ட், நிறைய புத்தகம் எழுதுறா. அதுல குழந்தைகள் உறிஞ்செடுத்துரும். ஏதாவது தகவல் அப்படி கண்ட உறிஞ்சு, இப்ப தண்ணி கொட்டினா நாங்க ஒரு ஸ்பஞ்சை வச்சா எப்படி உறிஞ்செடுக்குதோ, உறிஞ்செடுக்கிற ஆற்றல் கட்டும் பவர்ஃபுல் பிரெயின். இந்த லிங்குவிஸ்டிக் ஏரியா இருக்கு குழந்தைக்கு. போட்டு பாருங்க பார்ப்போம்.
டாக்டரை உட்கார வச்சுட்டு ஜப்பான் மொழியை கொடுங்க, பையனை உட்கார வச்சுட்டு ஜப்பான், சின்ன 3 வயசு 4 வயசு 4 தடவை ஒரு 2 கிழமை ஜப்பான்ல பேச சொல்லுங்க பார்ப்போம், அவன் இவரை விட பேசுவான். அந்த அளவுக்கு லிங்குவிஸ்டிக் ஏரியா ரொம்ப பவரா இயங்கும், அவ்வளோ பவர்ஃபுல்லி. சின்ன குழந்தைகள் எத்தனை லாங்குவேஜ் உள்ள எடுத்துருவாங்க, மெமரி பவர் அப்படி பவரா இருக்கும். பெரியவர் குருவானை ஃபுல் பண்றதை விட சின்னவன் 10 வயசுல ஃபுல் பண்ணி முடிச்சிருவாங்க. அவ்வளோ பிரெயின், ஃப்ரெஷ் பிரெயின். இந்த பிரெயின் ஃபவுண்டேஷனை கிளியர் பண்ணிட்டோன்னு வைங்க, டேமேஜ் பண்ணிட்டு எதை போட்டாலும் அது உள்வாங்காது. அங்கதான் பிரச்சனை. அமெரிக்காவுக்கு நமக்குள்ளது. நான் இப்போ ஒரு பாயிண்ட் சொன்னேன், அங்க ஒரு ஸ்பீச் பண்றேன்டா, அங்க படிச்சு கொடுக்குறேன்டா, ஒரே அடியா பாடத்துக்கு போக மாட்டாங்க. அங்கதான் நமக்கு அவங்களுக்கு டிஃபரெண்ட். இப்போ ரொம்ப குளிரான காலம், இந்த கிளைமேட்டா போரிங் தானே, போர் அடிக்கும். இந்த அவங்க சும்மா கிளைமேட் படிச்சு கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரெண்டாவது லைப்ரரிக்கு போய் ரிசர்ச் பண்றதுக்கு பையனுக்கு விடணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கியூரியோசிட்டி உண்டாக்குவாங்க. நான் சொன்னனே, அந்த ஆர்வத்தை உண்டாக்குவாங்க. கேட்பாங்க, ஏப்பா சூரியன் மேலே இருக்குது, உங்க எங்க ஏரியாவில் நடக்கிறேன், ஊட்டி எனக்கு தெரியாது, ஸ்ரீலங்காவில் நுவரெலியான்னு பகுதி இருக்குது, அங்கே நல்ல குளிராக இருக்கும். ஸோ நுவரெலியா பகுதி மேலே மலையகம், எப்பயும் மலையகம் தானே குளிராக இருக்கும். ஸோ சூரியன் இங்கே, மலையகம் இங்கே, கொழும்பு கடல் மட்டத்தில் இருக்குது. இப்போ நான் இங்கே இருக்கிறேன், எனக்கு பக்கத்தில் நெருப்பு இருக்குது. நெருப்புட சூடு எனக்கு கூட தெரியுமா, உங்களுக்கு கூட தெரியுமா, இவருக்கு கூட தெரியுமா, யாருக்கு கூட தெரியும்? நெருப்பு இங்கால எனக்கு தான் கூட தெரியும். ஏன்னா நெருப்பு இந்த பக்கத்தில், நான் இங்கே, சூரியன் இங்கே. சூரியத்தை வெப்பம் மலையகத்துக்கு கூட தெரியுமா, கடல் மட்டத்தில் உள்ள ஊருக்கு கூட தெரியுமா? சூரியன் இங்க, இப்ப நெருப்பு இங்க, நான் இங்க, நீங்க அங்க. எனக்கு இது அகோரம், இந்த நெருப்புட இது எனக்கு கூட தெரியுமா, உங்களுக்கு கூட தெரியுமா? எனக்கு. சூரியன் இங்க, மலையகம் இங்க, கடல் மட்டும் இங்க, சரிதானே? சூரியனுக்கு கிட்ட கடல் இருக்குமா, மலையகம் இருக்குமா? மலைக அந்த துண்டு தான் இருக்கும். ஸோ சூரியனுக்கு கிட்ட உள்ள மலையகத்தில் கடுமையான சூடு இருக்குமா, கடல் மட்டத்தில் சூடு இருக்குமா? அப்ப ஏன் மலையும் கிட்ட இருக்குது சூடு வரல ஏன்னு கொஸ்டினை கேட்டுருவான். சும்மா கேட்கிறேன் ஒரு பாயிண்ட்டுக்கு. கேட்டுட்டான்டா அவனுக்குள்ள அதை நல்லா ஊதி கேட்டுருமா. முடிச்சதுக்கு பிறகு அந்த புக்கில் 8ஆம் பக்கத்துலேருந்து 15ஆம் பக்கத்துக்குள்ளே தேடி பாருன்றான். அவன் எலும்புவான்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? தேடி கண்டுபிடிக்க காட்டி அவன் எழும்ப மாட்டான். சின்ன பிள்ளைக்கு ஒரு நொடி கேட்குறேன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. அதாவது அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுட்டாங்கண்டா அவனை சிந்திக்க வைப்பாங்க. நாங்கள் டீச்சர் என்ன எப்படி தெரியுமா, அவனுக்கு தேவையை உண்டாக்கி அவன் வரணும், பக்கத்தில் அவனுக்கு ஊட்டி விடணும், பசிக்குதுன்னு வர்ற டைம்ல ஊட்டி விடணும். நம்ம தேவையை உருவாக்குறதே இல்லையே. தேவையை உருவாக்கி கொடுத்தா அங்க எஜுகேஷன் பெஸ்டா போய் வளரும். இது அவங்க எஜுகேஷன் சிஸ்டம். அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னா புக்ஸை ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. தேவை, நீங்க இப்ப சூடா குடிக்கிறீங்க, குளிரா இருக்குது, என்ன நடக்குது அதுல? அணுக்கள் கிட்ட இருந்தா குளிர் சூடு. ஸோ அதுக்கு ஒரு கொஸ்டினை ரெடி பண்ணி கேட்டுருவாங்க, ஏன் இப்படி நடக்குது? ஒரே தண்ணியால் இவர் முகத்துக்கு அடிச்சா அவருக்கு அந்த தண்ணி பட்டா குளிரா இருக்குது, அதே தண்ணியை ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சு அவர் முகத்தில் அடிச்சா காயமாகுது. ஏப்பா அந்த தண்ணி தானே, ஏன் இப்படி அகோரமா அந்த தண்ணி செயல்பட்டுச்சு? அது குளிராயினா அந்த தண்ணியோட என்ன சேர்ந்துச்சு, எந்த பூதம் செஞ்சுன்னு கேட்டாங்கன்னா நான் ஒரு பேச்சை கேட்கிறேன். அதே தண்ணியை சூடாக்கி போட்டு முகத்தில் அடிச்சா அதோட என்ன மிக்ஸ் ஆச்சு? இப்படி ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி அந்த கொஸ்டினை கேட்டு டீப்பா திங்க் பண்ண வச்சதுக்கு பிறகு அவங்க போய் டீச்சரை சொல்லுவாங்க, டீச்சர் ஆன்சர் சொல்லுங்களேன், எங்களுக்கு ஆன்சர் சொல்லுங்கன்னு சொன்ன பிறகு குழந்தைகள் டீச்சர் ஆன்சர் சொல்ற டைம்ல படிக்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் அங்கே உள்ள எனக்கு ஒரு பேசிக் பாயிண்ட்ஸ் தான் சொல்லலாம். இது ஒரு பெரிய கடல் மாதிரி பாடத்தில் ஏதாவது ஒன்று கொடுப்போம்னு யோசித்தேன். அதனால் நான் இன்றைக்கி என்ன நினச்சேன்னா, நம்ம நாட்டில் உள்ள எஜுகேஷன் சிஸ்டத்துலேயும் அங்குள்ள எஜுகேஷன் சிஸ்டத்துலையும் உள்ள பிரச்சனை தான். அவங்க கியூரியாசிட்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரியா? அப்புறம் இந்த ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸுக்கு கொண்டு வரதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. சரியா? இந்த 2 பிரெயினை நடுவாக பிளந்தா அதுக்குள்ள நடுவில் ஒரு சின்ன துண்டு இருக்குது, சி ஹார்ஸ்ன்னுவாங்க, கடக்குதிரை இருக்கு பாருங்க, அந்த மாதிரி ஒரு துண்டு. இவர் தான் ரொம்ப முக்கியமானவர், ஹிப்போ கேம்பஸ். இவர் ஓகேண்டா தான் இங்கே வரும் தகவல். ஸோ அதை ஓகே பண்ணுறதுக்கு ஹிப்போ கேம்பஸை ஹேக் பண்ணுவாங்க. அவங்க அதெல்லாம் டெக்னிக்கெல்லாம் நிறைய இதெல்லாம் ரகசியம் இல்லை, அதெல்லாம் ரிவீல் பண்ணியாச்சு. ஹிப்போ கேம்பஸ் ஹேக் பண்ணினா அதை போயிட்டு பசன்னு சேரும். இல்லை எவ்வளோ படித்தாலும் ஹிப்போ கேம்பஸ் ஒழுங்காக ஒர்க் பண்ணலண்டா இங்கே வந்து சேராது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நார்மலாக இதெல்லாம் ஆய்வு பண்ணி அந்த ஆய்வை கொண்டு போய் தன் பிள்ளைகளை நடத்தி பார்த்து
அவங்க டெவலப்மெண்ட்டை கொண்டு வராங்க. அதனால தான் எதை சொன்னாலும் அவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்றோம். எப்பா அந்த மிசைல் அவன் கண்டுபிடிச்சிட்டான்றோம். ஏப்பா அந்த டெக்னாலஜி அவன் கையில், அவன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு டெக்னாலஜிக்கு பேட்டன் வச்சுட்டு விற்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு சாதாரண பணம் கொட்டிட்டே இருக்குது, நாம லேபரா நிக்கிறோம். அவன் பிரெயினால ஒர்க் பண்றான். இந்த உலகத்துல உடம்பால வேலை செய்யற யானைகள் எத்தனையோ யானை இருக்கும். ஒரு கிரெயினை கண்டுபிடிச்சிட்டான்டா அம்புட்டு யானை வேலை அந்த கிரெயின் செஞ்சிடும். ஸோ அதனால இந்த பிரெயின் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். குழந்தைகளுக்குள்ள பிரெயினுக்குள்ள தகவல் போகுதா, ஸ்கூலுக்கு மட்டும் அனுப்பி பத்தாது. புத்தக பூச்சென்னுவோம் போறது அப்படியே இருந்து டெவலப் ஆகலண்டா, உள்ளுக்குள்ள திணிச்சு அனுப்பிட்டோம். இப்போ கேம்பஸை எப்படியோ ஏமாத்தலாம், ஏமாத்தி உள்ளுக்குள்ள அனுப்பிடலாம். அனுப்பினா ஒர்க் பண்ணணுமே. நீங்க போய் யூடியூப்ல அடிங்க ஜில் பிரைஸ், JILLPRC பிரைஸ், ஜில் பிரைஸ். ஒரு கொழுத்து அம்மா, அவ இன்டர்வியூ பண்றாங்க. வேர்ல்ட்ல ஒரு 60 பேஷண்ட்டுக்கு மேல இப்படி இருக்கிறாங்க. இந்த அம்மாவோட இப்போ கேம்பஸ் இருக்கு பாருங்க, அந்த நடுத்துண்டு, அது ஒட்டோமேட்டட்னா அதை போய் கேட்டா 1992 பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி என்னம்மா சாப்பிட்டீங்கண்டா, சரியா சொல்லு. இதுதான் சாப்பிட்டேன். கிளைமேட் எப்படி, விஞ்ஞானிகள் அவங்களோட ஆய்வு பண்ணி போட்டு அவ சொல்றதெல்லாம் உண்மையான சர்ச் பண்ணி பார்த்தா ஆமா ப்ரூஃப் என்னண்டா, அவங்களுக்கு எதுவும் மறக்காது. ஆனா அவங்கள இப்போ கேம்பஸ் ஒட்டோ ஒர்க் பண்ணுது, இதால தகவல் போகுது. பட் பிரெயின் அவங்க இன்டெலிஜென்ட்டானு கேட்டால் இல்லை, வேண்டிய தகவலை ரீகால் பண்ணுவாங்க. மெமரி இருக்குது. மெமரி மட்டும் பத்தாது, 3 லெட்டர் இருக்கு உங்க புள்ள படிக்கிறதுக்கு. நல்லா புரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ESR, இந்த 3ஐயும் கம்ப்ளீட் பண்ணா உங்க குழந்தை அறிவாளி ஆயிரும். இதை செக் பண்ணணும். என்கோடிங், ஸ்டோரிங், ரீகாலிங். இதுதான் குவைத்தில் நடந்தாலும், சைனாவில் வந்தாலும், அமெரிக்காவில், இந்தியாவில், ஸ்ரீலங்காவில் ESR டெஸ்டிங். என்ற என்கோடிங், கேட்பது வேற, கிரகிப்பது வேற. காதால கேட்டுட்டே சில பேர் இப்படி தலையாட்டிட்டு ஜும்மால தூக்கம். தலையாட்டுறது உள்ளுக்குள்ள ஒன்றும் இல்லை. என்னப்பா மூசா நபியை பேசியிருப்போம், வீட்டுக்கு போய் ஈசா நபியாண்டுவார். அவ்வளோதான் கேட்டிருக்கிறாருங்களா, அவர் எக் பண்ணிட்டு இருக்கிறார் எப்பயுமே. ஸோ என்கோடிங் வேற. கிரகித்தல் என்பது காது கேட்பதல்ல, காதுக்குள்ளால் பிரெயினுக்குள்ள நுழைகிறது. ஸோ பிரெயினில் உள்ள பாட்டெல்லாம் கனெக்ட் ஆகிரும். அது என்கோடிங். குழந்தைக்கு என்கோடிங் டெஸ்ட் நிறைய இருக்குது. என்கோட் ஆகுதா? 2வது ஸ்டோரிங். போன தகவல் பிரெயினுக்குள்ள நிறைய காலம் தங்கணும். அப்பதான் ஹெல்த்தி பிரெயின்ன்றாங்க விஞ்ஞானிகள். ஒன்னு போட்டுட்டோம்னா பச்சை கலர் எவ்வளவு காலம் இருக்குது, கூட காலம் வச்சுக்கொள்ளாமா, நீ சூப்பர் பிரெயின் பா. ஸ்டோரிங், அது உள்ளுக்குள்ள பதியணும். அதுக்கு தான் ஸ்கூல்ல 2 ஆண்டுகளா படிச்சு கொடுத்துட்டு அப்ப படிச்சதை கேட்பான், ஞாபகம் இருக்குதா, ஸ்டோர் ஓகேயா, ஸ்டோரிங். 3வது ரீகாலிங், அவர் ரிட்ரீவல் என்றுவாங்க. உள்ள போன தகவலை வெளியே கொண்டு வாண்டுவாங்க. எவ்வளவு கொண்டு வரலான்னு பார்ப்பாங்க. ஓஹோ நல்லா வருவதா, சூப்பர் பிரெயின் என்றுவாங்க. அந்த பிரெயின் ஐடென்டிஃபை பண்ணி ESR சூப்பர், இவன் எங்கேயோ பறந்துருவான்டுவாங்க. அந்த ESR டெஸ்டிங்க்கு தான் எல்லாருமே பயோடேட்டா எடுத்துட்டு பார்த்தா மேத்ஸ்ல மார்க்ஸ் கூட. என்கோடிங் நல்லா, ஸ்டோரிங் நல்லா, ரீகால் நல்லனால தான் ஸ்கூல்ல நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கிறான். அதே பக்கத்தில் உள்ளவன்ட்ட கொப்பி அடிச்சுட்டாண்டா வேற. ஸோ அந்த மார்க் நல்ல மண்டா, ESR நல்லவன்டா, இதை வச்சு தான் அண்ணளவா பார்ப்பாங்க. ஓஹோ இவர் நல்லோம், இவருக்கு நல்ல வேலையை கொடுத்து பார்ப்பாங்க. ESR ட்ரைனிங்கை நல்லா எடுத்துட்டோம்டா, குழந்தைக்கு நல்லா கிரகிக்கணும் குழந்தை. இந்த ட்ரைனிங் இப்பயும் நடத்தலாம். நான் பேசுகிறேன், இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க. இங்கே உள்ள எல்லாரும் நீங்கள் கேட்டிருந்தா எல்லார் பிரெயின் இது பதிஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு பாதிப்பதையும், சில பேர் 10 வீதம், சில பேர் நான் ஒன்று சொல்ல வேற ஒன்று போய் சொல்லிடுவாங்க. பதிஞ்சே இருக்காங்க. யோசனை வீட்டில் வைஃப் என்ன செஞ்சாவோ அப்படின்னு யோசனை போயிடும். கண்ணிங்க தான் இருக்கும், மனசு எங்கேயோ போயிடும். ஸோ என்கோட் ஆகாது, என்கோடிங். ஸோ இந்த ESR ஒழுங்காக வரணும். இதுகள் தான் அவங்க கண்டுபிடிச்சது. ஸோ இதுகளை எங்களுக்கு ஒரு அறிமுகமாக தான் சொல்லலாம். இந்த நிகழ்ச்சிகளில் பாடமாக எடுக்கலை, இது பாடம் நடத்துறது. பட் இவங்க எதுக்கு இந்த தலைப்பை எடுத்து போடுறாங்கண்டா, நம்ம பிள்ளையோட எஜுகேஷன் விஷயத்தில் நம்ம நிறைய பாடுபடுற நேரத்தில் நம்ம ஒன்றை மட்டும் மறக்கிறோம். ஓடுறோம், எல்லாரோடையும் கூட்டமாக ஓடுறோம், ஆனால் குவாலிட்டி, எல்லாரும் ரிசல்ட்டை பார்க்கணும். குவாலிட்டி எது? எப்படி குவாலிட்டி எஜுகேஷன்? அவர் சிம்பிளா உட்காந்து ராத்திரி 3 மணி வரைக்கும் எழுந்து அப்புறமேல படிச்சு உள்ளக்குள்ள போட்டு வெளியே கொண்டு வந்து கஷ்டப்படுறாரு. 2 மணித்தியாலத்துக்குள்ள உள்ள போடலாதா? கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனாலதான் சொல்றேன்,
பிள்ளைகளுக்கு படிக்க முன்னாடி ஒன்றை கொடுங்கன்றாங்க. லேர்ன் ஃபர்ஸ்ட் ஹவு டு லேர்ன். படிக்க முன்னாடி ஒன்றை படி, படிப்பது எப்படி என்று படி. அதுக்கு லைசன் எடுத்து கொடுத்தா தான் சிம்பிளாக படிப்பார். ஏன்னா அவர் நினைச்ச மாதிரி படிக்க ஆரம்பிச்சிடறாரு. அதனால தான் போய் இருவுறார் ஒரு இடத்துல. எனக்கு இதுக்கு மேலே ஏறுது இல்லை, இதுக்கு மேலே ஏறாது. நம்ம ஆட்களுக்கு போய் பெரிய ராக்கெட் சயின்ஸ் படிச்சு கொடுத்தா, நான் உட்பட எல்லாரும் உட்கார வச்சு அமெரிக்காவில் ராக்கெட் சயின்ஸ் என்ன பாதி பேர் கொரட்டை வாங்கி தூங்கிடுவோம். அங்கே உள்ளவன் காட்டிட்டுவான், எஸ் காட்டிட்டுவான். ராக்கெட் சயின்ஸ் போகும் பாடம் அவனுக்கு தூக்கமே வராது, அப்படி நிற்பான். அவனுக்கு அது புரியும். நாங்கள் எல்லாம் படித்த மாதிரி நினச்சிட்டு அங்கே போய் குந்தி உட்கார்ந்துருப்போம். ஒன்றுமே புரியுதில்லை இப்போ என்ன ராக்கெட் சயின்ஸ்னு கேட்போம். ஏன்னா எங்கள் பிரெயின் அந்த அளவு டெவலப் பத்தாது. ரீசன், இதை டெவலப் பண்ணுற விதத்தை விட்டுட்டு நம்ம மெட்டீரியலை மட்டும் எடுத்துனோம். நான் ஆரம்பித்தேன், விதையை மட்டும் கையில் வச்சு பத்தாது, விதையை உள்ளே போடுற இடமும் முக்கியம். இந்த தரையில் போட போகிறீங்களா, அங்கே போட போகிறீங்களா, முளைக்கிற இடத்துல போட போகிறீங்களா? இதே மாதிரி நம்ம பிரெயினில் போடுறதுக்கு விதை ரெடி. அதான் அந்த சிலபஸ். அதில் இதுதான் அமெரிக்காலையும் படித்து கொடுக்குறது. இசட் பஸ்ஸெல்லாம் அங்கே இல்லை. ஏபிசிடி இசட் அது வரைக்கும் தான் இருக்குது. இதே தான் நம்பர்ஸ். ஸோ உள்ள பிரச்சனை உள்ளே போடுறது எப்படி, அதுக்குரிய அந்த மென்டல் கிரவுண்டு சுச்சுவேஷன் உருவாக்குறதுக்கு இன்றைக்கு ஒன்று தான். நிறைய பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன். அதாவது நீங்கள் போய் தவறாமல் உங்கள் பேர குழந்தைகளுக்கு சரி, உங்கள் குழந்தைகளுக்கு சரி செஞ்சு கொடுத்துருங்க. கையில் அந்த கலர் பென் கலங்கிச்சா கீறத்துக்கு கொடுங்க, ஹாஃப் ஷீட்ஸ் கொடுங்க, கணக்கு பார்க்காதீங்க. இதில் ரிசல்ட்ஸை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பார்ப்பீங்க. அவர் எவ்வளோ கீறுறாரோ அவர் அழகான எழுத்தாளராக மாறுவார். நல்ல கலர் பார்க்க கொடுங்க. ட்ரிப் கூட்டிகிட்டு போய் நிறைய க்ரீன் ஏரியா காட்டுங்க. உங்கள் குழந்தைரோ அதெல்லாம் கலர்லேயே நிறைய இருக்குது. சைலண்ட் ஆகிறது, அமைதியாகிறது நிறைய இருக்குது. அதெல்லாம் அவங்களுக்கு பேசுகிற டைம் இல்லை. குழந்தைகளுக்கு நான் பேசிக்லி சொல்கிறேன், அதுகளை கொடுங்க. கட்டாயமாக குழந்தை கலர் பார்க்கணும். நல்லா மண் விளையாட பீச்சுக்கு கூட்டிகிட்டு போய் நல்லா மண் விளையாட கொடுங்க. பிரெயின் டெவலப்மெண்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கெண்டு கண்டுபிடிச்ச ஆர்டிஃபிஷியல் தான் கிளேன்னு சொன்னேன். ஸோ கிளே அதெல்லாம் வீட்டில் பத்திரமா வைக்கிற பொருள் இல்லை, சின்ன குழந்தைய கொடுக்கறது. இல்லைங்கச்சா, சின்னவனுக்கு கலர் பெண்ணை கொடுக்காம விட்டுட்டிங்கண்டா அது அப்புறம் நாங்கள் எப்போ யூஸ் பண்ணுறது? 5ஆம் ஆண்டுலையா, 11ஆம் ஆண்டுலையா, அல்லது வேலைக்கு போல யூஸ் பண்ணுறதா? என்றைக்கு அது எதுக்கு கண்டுபிடிச்சாங்க? சின்னது தான் அந்த கலரை ரொம்ப விரும்பும், கலர்ஃபுல்லாக கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துங்க. இந்த பேசிக்லி கொடுத்துட்டு ஸ்பெஷலி ஒரு 3 வயசு தாண்ட போல் குழந்தை கொஷன் கேட்க ஆரம்பித்தா அதுக்கு குவாலிட்டி டைம்னு சொல்லுவாங்க. அந்த டைமை கொடுத்தே ஆகணும். குழந்தைக்கு கொஷன் அண்ட் ஆன்சருக்கு 2.5 ஹவர்ஸ் வரைக்கும் கொடுக்கணும். நீங்கள் கேட்குற நேரம், ட்ரிப் போகிற நேரம் கேட்டுகிட்டே இருக்கு. நீங்கள் வேறு எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் கேட்குற கொஷனுக்கு அப்படியா அடுத்த கொஷன் வர்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணி பாருங்கள். பிரெயின் அற்புத பகுதி வெளியாகும். சூப்பர் இன்டெலிஜென்ட் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொல்கிறாங்க உளவியலாளர்கள், பிரெயினுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ டேட்டா போடுறீங்களோ, 5 வயசு பையன்ட்ட டேட்டா உள்ளுக்குள்ளே எவ்வளோ இருக்குதோ, டேட்டாவை போய் எங்களுக்கு திணிச்சு போடல, அதை டிலீட் ஆயிரும். உள்ளுக்குள்ளே நுழைஞ்சா 30 பிள்ளைகளை உட்கார வச்சுருக்கிறீங்க. எந்த பையன் டேட்டா நல்லா இருக்குதோ, கூடுதலாக நல்லா மிக்ஸ் ஆகுதோ, அவன் தான் 1ஆம் பிள்ளை வகுப்பில். எப்படிப்பா 1ஆம் பிள்ளை? எல்லார் மூலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது, எல்லாம் ஒரே மாதிரி. இவனுக்குள்ளே நிறைய டேட்டா உள்ளக்குள்ளே அந்த டேட்டாலாம் நல்லா ஒர்க் பண்ணுதுண்டா, அவன் 1ஆம் பிள்ளை. டேட்டா போச்சு, அந்த பையனுக்கு டேட்டா போகலை, அதனால அந்த பிரெயின் ஒழுங்காக ஒர்க் பண்ணலை. நம்ம கார் ஓகே, ஜப்பான் கார் தான் கொண்டாந்து வச்சுக்கணும், ஃபியூல் போடலை. அங்கே பிரச்சனை அங்கே தான். ஃபியூல் போட்டால் கார் ஓடிடும். ஸோ பிரெயின் வேலை செய்கிற ஃபியூல் வந்து டேட்டா உள்ளே போகிறது நமக்கு விருப்பப்படி இல்லை, குழந்தை விருப்பப்படி. அது கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணினா அதுக்கு பிறகு நம்ம விருப்பத்தை எல்லாம் அது விருப்பமாக எடுத்துக்கொள்ளும். ஆரம்பம் அதோட விருப்பம். அது ஏன் அந்த பறவை பறக்குதுண்டா அதோட ஏற்ப பேசணுமே தவிர பெரிய சைக்கோ இதெல்லாம் பேசக்கூடாது. சயின்ஸை அதை மாறி முடிச்சிட்டிங்கன்னா ஓகே ஆயிரும் இன்ஷா அல்லாஹ். அன்பு சகோதரர்களே, இதில் வந்து நான் தலைப்பு ரீதியாக பேசுகிறத விட உங்கள் கேள்விக்கு பதில் கொடுக்குறது தான் நல்லா நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் குழந்தைகள் பற்றி. அதனால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கான கேள்வி நேரம் இப்போ தரப்படுவது. வேண்டிய கேள்வி குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாக நீங்கள் இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. அதுக்கான பதில் தந்தால் நல்ல. இது ஒரு பேசிக் பாயிண்ட் எஜுகேஷன் சம்பந்தமாக சொல்லிட்டேன்.